இது ஜட்ஜ்மெண்ட் கூட சொல்ல முடியாது, தீர்ப்புன்னு கூட சொல்ல முடியாது, ஒப்பீனியன் வழங்கியுள்ளது. ஜனாதிபதி அவர்கள் ஆர்டிகல் 143 படி உச்ச நீதிமன்றத்தை நாடி அவர்களுக்கு ஏதாவது ஒரு சட்ட பிரச்சனை, சட்ட ஆலோசனை தேவைப்பட்டால் உச்ச நீதிமன்றம் அதை விசாரித்து அதோடைய கருத்தை தெரிவிக்கும். ஆகவே இது ஒரு ஒப்பீனியன். எல்லாரும் தீர்ப்பு, உத்தரவு அப்படின்லாம் சொன்னீங்கன்னா நீங்க அந்த உச்ச நீதிமன்றம் தந்த அந்த ஒப்பீனியனை நீங்க இன்னைக்கு பாருங்க. அது ஒப்பீனியன் தான் சொல்லியிருப்பாங்க. ஒன்னு. ரெண்டாவது, 9 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு என்னவென்றால், அதாவது அகமதாபாத் சென்ட் சேவியர்ஸ் அந்த கேஸ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது போன்ற அந்த ஒப்பீனியன் ஜூரிஸ்டிக்ஷன்ல வழங்கப்பட்ட ஒப்பீனியன் அது எந்த விதத்திலையும் உச்ச நீதிமன்றம் அட்ஜுடிகேட் பண்ணும்போது அது கட்டுப்படுத்தாது. அதாவது இந்த ஒப்பீனியன், இன்று வழங்கப்பட்ட அந்த ஒப்பீனியன் உச்ச நீதிமன்ற தீர்ப்புகளை எந்த விதத்தையும் கட்டுப்படுத்தாது, உச்ச நீதிமன்றத்தையே கட்டுப்படுத்தாது. இதுதான் 9 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு 1974 சொல்லியிருக்காங்க. அது அவர்களுடைய ஒப்பீனியன். அதுதான் நான் சொல்லிட்டேன் முதல்ல. ஒப்பீனியன் உச்ச நீதிமன்றத்தையே கட்டுப்படுத்தாது. அந்த அட்ஜுடிகேட்டரி ப்ராசஸ் பண்ணும்பொழுது சட்ட ரீதியா இரு தரப்பினரும் இந்த ஒப்பீனியன் கொடுக்கும்பொழுது ஒரு மாநிலங்கள் ஒரு சார்பில் பேசியிருக்கலாம், இன்னொரு மாநிலங்கள் இன்னொரு சார்பில் பேசியிருக்கலாம், ஒன்றிய அரசு ஒப்பீனியன் கொண்டு வந்ததுனால அதுக்கு சாதகமாக பேசியிருக்கலாம். ஆனா இதே ஒரு வழக்கு சம்பந்தமா ஒரு இரு தரப்பினரும் வாதம் செய்து ஒரு தீர்ப்பு வழங்கப்படுகிறதுக்கு ஈக்குவலா சொல்ல முடியாது. ஆகவே இந்த ஒப்பீனியன் எந்த விதத்திலையும் உச்ச நீதிமன்றத்தை கட்டுப்படுத்தாது. நாங்கள் பெற்ற தீர்ப்பையும் எந்த விதத்திலையும் அதை செயலிழக்க முடியாது. இந்த ஜட்ஜ்மெண்டே பாருங்க, ஒப்பீனியன் ஆஃப் த கோர்ட்னு எழுதியிருப்பாங்க. கடைசியில் பாருங்க, லாஸ்ட்லயும் சரி பிகினிங்லயும் சரி ஒப்பீனியன் ஆஃப் த கோர்ட் தான் வரும். அது இது இந்த அரசியலமைப்பு சட்டத்தில் இப்படி ஒரு ப்ரொவிஷன் இருக்கு. ஜனாதிபதிகள் அவர்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீதிமன்றத்தை அணுகி ஒப்பீனியன் கேட்டுக்கலாம். அந்த ஒப்பீனியன் கூட அவங்க வேணா வச்சுக்கலாம், இல்லைன்னா கூட அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாம விட்டுடலாம். நிச்சயமாக நாங்கள் நீதிமன்றத்தை நாடுவோங்க. ஆளுநர் ஒரு தவறு செய்தால் அவர் தமிழ்நாட்டினுடைய மக்களின் எண்ணங்களுக்கு படி செயல்படாமல் காலம் தாழ்த்தி அவர் ஒரு மசோதாவை எந்தவித நடவடிக்கை எடுக்காமல் இருந்தால் நிச்சயமாக எங்களுக்கு ஏற்கனவே தீர்ப்பு பகரப்பட்டுள்ளது. அந்த தீர்ப்பின்படி உச்ச நீதிமன்றத்துக்கு செல்வோம். இந்த ஒப்பீனியன், இந்த அட்வைஸ் இந்த விதத்திலையும் எங்களுடைய ரைட்ஸை பாதிக்காது. நிச்சயமாக ஆளுநர் அவருடைய கடமை அரசியலமைப்பு சட்டத்தில் என்ன சொல்லியிருக்கோ அவர் இந்த இதுல கூட என்ன சொல்றாங்கன்னா, அத ஒரு ரீசனபிள் டைமுக்குள்ள அவர் செய்யலன்னா உச்ச நீதிமன்றத்துக்கு வரலாம் அப்படின்னு அந்த அட்வைஸ்ல சொல்றாங்க. சார் நீங்க கேட்டே இருக்கீங்க, சொல்லுங்க. தீர்ப்பு என்பது தவறுங்க. தயவு செய்து தீர்ப்புன்னு சொல்லாதீங்க, ஆலோசனை ஒப்பீனியன் அப்படின்னு சொல்லுங்க. அதுதான் உச்ச நீதிமன்றமும் சொல்லியிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.